أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியவர்களே, இப்பொழுது ஓதப்பட்ட இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஜனங்களிலிருந்து சிலர் அல்லாஹ் அல்லாதவற்றையும் அல்லாஹ்வுக்கு இணைகளாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அல்லாஹ்வை விட்டுவிடுகிறார்கள் சொல்லல, அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ் அல்லாதவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வை நேசிப்பதைப் போல அவைகளையும் நேசிக்கிறார். அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துக்களை இவர்கள் தேர்ந்தெடுத்தார்களோ அதையும் அல்லாஹ்வை நேசிப்பதைப் போல நேசிக்கிறார்கள். ஈமான் கொண்டவர்கள், யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பார்கள். அநியாயம் செய்து விட்டவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனையை பார்க்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் கண்டுகொள்வார்கள், நிச்சயமாக அல்லாஹுக்குத்தான் எல்லா சக்தியும் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் வேதனை செய்வதில் கடுமையானவனாக இருக்கிறான் என்பதை அவர்கள் பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் கை செய்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதற்கு முந்தைய வசனத்தில் நாம் சென்ற வாரம் தெரிந்தோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஏகத்துவத்தை நிரூபிப்பதற்காக சில ஆதாரங்களை சொல்லி காட்டினான். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவன் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவன் என்பதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத்தனை ஆதாரங்களை சொல்லி காட்டிய பிறகும் இவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை அல்லாஹ்வுக்கு இணையாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஷ்ரிக்குகளுடைய நிலைமைகளை இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். இணை வைக்கக்கூடியவர்கள், அவர்களை தான் முஷ்ரிக்குகள் என்று சொல்கிறோம். அப்ப அசல்ல முஷ்ரிக்குகள்ல யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுக்கும் சக்தி இருக்கிறது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்கும் அதை போன்ற சக்தி இருக்கிறதுன்னு நம்பக்கூடியவங்க. அல்லாஹுக்கு இருக்கிற மாதிரியே சக்தி அல்லாஹ் அல்லாதவைகளுக்கும் இருக்கிறது என்று மனதிலே நம்பக்கூடியவர்கள் இவர்கள் முஷ்ரிக்குகள். அப்ப அல்லாஹ் அந்த முஷ்ரிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிடவில்லை, அல்லாஹ்வை புறக்கணிக்கவில்லை, அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாதவைகளுக்கும் அல்லாஹ்வுக்கு இருப்பதை போன்ற சக்திகள் இருப்பதாக இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வை எப்படி நேசிக்கிறார்களோ பிரியப்படுகிறார்களோ அதை போன்று அல்லாஹ் அல்லாத அந்த ஷிர்க் வைக்கக்கூடிய எந்த வஸ்துக்களின் மீது ஷிர்க் வைத்திருக்கிறார்களோ அவைகளையும் இவர்கள் நேசிக்கிறார்கள், பிரியப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இங்க நாம நல்ல முறையில் விளங்க வேண்டும், ஒரு விஷயத்தை விளங்கணும். அவங்க அல்லாஹ்வை புறக்கணிக்கிற, நாம எப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோமோ அதை போல அவர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சென்ற வாரம் சொன்னோம், வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன் அல்லாஹ், வானங்கள் பூமியை யார் படைத்தார் என்று அவர்கள்ட்ட மக்காவுடைய அந்த முஷ்ரிக்குகள்கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ள முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதோடு அவர்கள் சிலைகளை, சில சிலைகளையும் அங்கு கொண்டு வந்து வச்சு அதற்கும் சக்தி இருக்கிறது என்று நம்பினாங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி சக்தி அவைகளுக்கும் இருக்கிறது என்று நம்பினார்கள். இப்படி நம்புறதுக்கு பேர் தான் ஷிர்க்.
அல்லாஹ்வை புறக்கணிச்சுட்டு வேற சிலைகளை வணங்குறாங்க, வேற பொருள் வேற வஸ்துக்களை வணங்குறாங்க, அதுக்கு பேர் குஃப்ர். அல்லாஹ்வை மறுக்கிறது. அல்லாஹ்வை மறுக்கிறதுக்கு பேர் என்ன? குஃப்ர், இறை நிராகரிப்பு. அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி சக்தி மற்றவைகளுக்கும் இருக்கிறது நம்புறதுக்கு பேர் தான் என்னது? ஷிர்க், இணை வைப்பு. அது யாருக்கு இருக்கிறதாக அவங்க நினைச்சாலும் சரி, அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்லடியார்களுக்கு இருக்குது, அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி சக்தி இருக்கு நினைச்சாலும் அதுவும் ஷிர்க் தான். அது எல்லாமே ஷிர்க்ல கட்டுப்பட்டதான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்றைய முஷ்ரிக்குகளுடைய விஷயத்துல சொல்லி காட்டுகிறான். அப்ப அவங்க அல்லாஹ் சொல்றான், இவர்கள் மற்ற வஸ்துக்களையும் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கி தங்களுக்கு என்று சில வணங்கப்படக்கூடிய சில தெய்வங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அவைகளையும் அல்லாஹ்வுக்கு சமமாக கருதினார்கள், அவைகளையும் வணங்கினார்கள், அவைகளுக்காக நேர்ச்சை செய்தார்கள். மேலும் அவைகளுக்காக அவைகளின் பேர்ல மிருகங்களை அறுத்து பலியிடவும் செய்தார்கள். இதெல்லாம் செஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஏண்டா இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. இவைகள் எல்லாமே இபாதத், வணக்கம் யாருக்கு செய்யணும்? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் செய்யணும். சஜிதா வணக்கத்துல கட்டுப்பட்டு சஜிதா யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்யணும். அல்லாஹ் அல்லாத யாராக இருந்தாலும், எந்த படைப்பாக இருந்தாலும், அது நபியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சஜிதா செஞ்சா அதுலயும் 2 வகை இருக்குது. சஜிதா செய்யறது 2 வகை இருக்குது. அதையும் நாம வழங்கணும். சஜிதா செய்யும் பொழுது இவங்க எந்த எண்ணத்துல சஜிதா செய்யறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். வெளித்தோற்றத்தில் அது ஷிர்க் தான். வெளித்தோற்றத்துல பார்த்தா நாம யாருக்கு போய் சஜிதா செஞ்சாலும் ஷிர்க். ஆனா உள்ள தலைவில் பார்க்கும் பொழுது சில சமயங்களில் சில பேர் சஜிதா செய்யறாங்க. யாருக்கு? பெரியார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் சொல்லி சஜிதா செய்யறாங்க. அவங்க உள்ளத்துல இப்படி என்ன இருந்துச்சு, நாங்க கண்ணியத்துக்காக செய்யறோம், அல்லாஹ்வுக்கு செஞ்ச மாதிரி செய்யல அப்படி இருந்தா அது அந்த ஷிர்க் அளவுக்கு போகாவிட்டாலும் அதுவும் வெளிப்படையான ஷிர்க்குக்கு ஒப்பாக இருப்பதனால் ஷிர்க் என்றுதான் மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க. உண்மையான ஷிர்க் எந்த அளவுக்கு போறாங்களோ, எப்படி நம்பி அந்த வஸ்துக்கும் சக்தி இருக்குதுன்னு நம்பி சஜிதா செய்யறாங்களே, அந்த ஷிர்க்குக்கு இணையாக இது ஆகாவிட்டாலும் வலிமார்களுக்கு போய் சஜிதா செய்யறாங்க, இறைநேசர்களுக்கு அல்லது நபிமார்களுக்கே போய் சஜிதா செஞ்சாலும் சரி, இவங்க சஜிதா செய்யும் பொழுது ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி சக்தி இவங்களுக்கு இருக்குன்னு செஞ்சா அது முழுமையான ஷிர்க். அது மாற்று மதத்தவர்கள் எப்படி சிலைகளுக்கு செய்யறாங்களோ அதே போன்றே ஆகிவிடும். அதே நேரத்துல இவங்க நாங்க அந்த எண்ணத்துல செய்யல, அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி சக்தி இவங்களுக்கு இருக்குது, அல்லாஹ்வை வணங்குற மாதிரி இவங்களை வணங்குறோம், வணக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்யவில்லை, மாறாக அவர்கள் மேல உள்ள பிரியத்துல அவங்களுக்கு இதுல முத்தமிடுறோம் அல்லது நாங்க அதை என்ன செய்யறோம், கண்ணியப்படுத்துறோம் அப்படின்னு செஞ்சா அந்த தோற்றத்தில் என்னவா இருக்கும்? சஜிதாவுடைய தோற்றம் இருப்பதனால், இரண்டாவது சஜிதா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது என்ற காரணத்தினால் அதுவும் என்னதான் ஷிர்க்குடைய வகையில் கட்டுப்பட்டதுதான் என்று சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்குங்கிறது. அதே மாதிரி நேர்ச்சை செய்யுது. நேர்ச்சை யாருக்கு செய்யணும்? ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, லா நதர இல்லா லில்லாஹ், நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கும் செய்யக்கூடாது. நேர்ச்சை யாருக்கு தான் செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அதையும் கூட தவிர்த்து சொல்லி இருக்கிறாங்க நபி அவங்க. தேவையில்லாம நேர்ச்சை செய்யாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. நேர்ச்சை செய்யறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு நிபந்தனை போடுற மாதிரி. யாரெல்லாம் நீ இந்த காரியத்தை செஞ்சிருந்தா நான் என்ன செய்யறேன், 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், ஒரு ஆடு எடுத்து இப்போ அல்லாஹ்வுக்கு நிபந்தனை போடுற மாதிரி ஆச்சு. நீ செஞ்சிருந்தா நான் செய்யறேன். அதனால அதையும் கூட தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி செஞ்சுட்டா அதை நிறைவேற்றி ஆகணும். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். அப்படி செஞ்சாலும் கூட வேற யாருக்காகவும் செய்யக்கூடாது. இந்த நபருக்காக நான் என்ன செய்வேன், இந்த நபருக்கு பேர்ல ஒரு ஆடை அறுத்துறேன் அப்படின்ட்டு யாரையாவது ஒரு வழிமார்களுடைய கபூர்ல போய் இவங்களுக்கு உங்களுக்கு நான் ஆடை இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் தவறு. அது அப்ப அது இணை வைப்புல கட்டுப்பட்டதா ஆயிடும். யாருக்கு செய்யணும்? அல்லாஹுக்காக அல்லாஹுக்கு மட்டுமே நான் நேர்ச்சி செய்கிறேன், நேர்ச்சி செய்யலாம். அதையும் கூட தவிர்த்து கொள்ளுங்கள் தான் சொன்னாங்க. என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்கள் ஆகணும்னா முதல்ல சதக்கா கொடுத்து நீங்க அல்லாட்ட ஒப்படைங்க, துஆ செய்யுங்க. நம்முடைய காரியம் ஆகணும்னு சொன்னா ஏதாவது வேலை நடக்கணும், கஷ்டம் வந்துருச்சு, ஏதாவது முசீபத் வந்துருச்சு, என்ன செய்யணும்? ஏதாவது சதக்கா 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க.
அல்லது வேற ஏதாவது தொகையை கொடுங்க, பணத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் இது என்னுடைய கஷ்டங்கிறதுக்காக கொடுக்குற இந்த சதகாவை கொண்டு நீ என்ன செய்யற, முசீபத்துகளை நீக்கிற, அதனால என்னுடைய முசீபத்தை நீக்கு. இதுதான் செய்ய முன்னாடி செய்யறதுதான் சிறந்தது. காரியம் ஆன பிறகு செய்யறதை விட அதுக்கு முன்னாடி செய்யறது சிறப்பானது. அதான் நல்ல வழிமுறை. அதுதான் நபி அவங்க விரும்பி இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக நேர்ச்சி செய்யறது, பிறருக்காக நேர்ச்சி செய்யறது, அவங்களின் பேர்ல கால்நடைகளை அறுத்து பலியிடுவது, அவர்களுக்கு வணக்க வழிபாடு செய்வது அல்லது சஜ்தா செய்வது, இவைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். அல்லாஹ்வுக்கு மாதிரி அதை செய்யறது இது ஷிர்க்ல கட்டுப்பட்டது. இதை மாதிரி அந்த முஷ்ரிக்குகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். யாரும் மக்கா முஷ்ரிக்குகளை பற்றி சொல்றாங்க. அவங்க சில சிலைகளை வைத்துக் கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, இவைகள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியது. அவங்க கேட்டாத்த சொன்னாங்க, இவைகளை போய் வணங்குறீங்க அப்படின்னு சொன்னா இவைகள்லாம் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும், அதனால நாங்கள் என்ன செய்யறோம், இவைகளையும் வழிபடுகிறோம்னு சொன்னாங்க. அப்ப அது தவறான செயல். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்குது, அதனால நாங்கள் அவைகளை வழிபடுறோம்னு சொல்றது தவறு. அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நல்லடியார்களை மதிக்க வேண்டும், அவர்களுடைய உபதேசங்களை கேட்கணும், அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பெறலாம். ஆனால் அதனால அல்லாஹ்வுக்கு மாறி அந்த நல்லடியார்களையும் ஆக்குவது இருக்கிறது, அது தவறாகிடும், அது ஷிர்காகிடும். அல்லாஹ் மாதிரி ஆக்குறது ஷிர்காகிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அவங்க பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ்வை எப்படி பிரியப்படுகிறார்களோ, யுஹிப்பூனஹும், அந்த சிலைகளை அந்த தெய்வங்களை அவர்கள் பிரியப்படுவார்கள். கஹுப்பில்லா, அல்லாஹ்வை பிரியப்படுவதை போல பிரியப்படுவார்கள். அல்லாஹ்வை எந்த அளவுக்கு பிரியப்படுவார்களோ அதை போல அல்லாஹ்வை பிரியப்படுவதை போல அவைகளையும் அவர்கள் பிரியப்படுவார்கள். அதுதான் தவறு. அல்லாஹ்வுக்கு அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரியம் இருக்குது. மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பிரியம் கொள்வதற்கு இயற்கையான ஒரு தன்மையை வைத்திருக்கிறான். அன்பு கொள்வதற்கு, பிரியம் ஏற்படுத்துவதற்கு ஒரு தன்மையை வச்சிருக்கிறான். அந்த பிரியம் என்பதற்கு அல்லாஹ் ஒரு வரையறையும் வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு பிரியம், யார் யாரை எந்த அளவுக்கு பிரியம் கொள்ள வேண்டும், யார் யாருடைய பிரியம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதைக்கு அல்லாஹ் வரையறையும் வைத்திருக்கிறான். அந்த வரையறைக்குள் தான் பிரியம் கொள்ள வேண்டும். அதை மீறி செய்யக்கூடாது, பிரியம் கொள்ளக்கூடாது. அதுக்கு மேல போகும்பொழுது, அதாவது ஷிர்க் ஏற்படுவதற்கு, இணை வைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, அன்பு கொள்வதில் அளவு கடந்து போவது, பிரியத்தில் அளவு கடந்து போவது, வரம்பு மீறி செல்வது. வரம்பு மீறி பிரியம் கொள்வதுதான் ஒரு மனிதனை ஷிர்க்ல போய் தள்ளி விடுகிறது. அவங்களுக்கு அவங்க மேல பிரியம் இருக்கிறது, அந்த பிரியம் வரம்பு மீறி செல்லும் பொழுது இணை வைப்பின் அளவிற்கு கொண்டு போய் விடுகிறது என்பதாக மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்ல யார் பிரியம் கொள்வதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ, நல்லடியார்களை பிரியம் கொள்ளணும், அவர்கள் மேல நேசம் வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். அவங்கள என்ன செய்யணும், பிரியப்படணும். அவங்கள மீது பிரியம் கொள்வது அவசியம், கட்டாயம். இறைநேசர்கள் நல்லடியார்கள் மீது பிரியம் கொள்வதும் அவசியமானது. மலக்குமார்கள், இறைநேசர்கள், நபிமார்கள், இவர்கள் சஹாபாக்கள், இவங்கெல்லாம் யார் பிரியம் கொள்ள தகுதியானவர்கள். இவர்களை எல்லாம் என்ன செய்யணும், அன்பு கொள்ளணும், பிரியம் கொள்ளணும். எல்லாவற்றையும் விட அதிகமாக யாரை பிரியம் கொள்ளணும், உலகத்தில் படைப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு அடுத்து யாரை பிரியம் கொள்ளணும், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் கொள்ள வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நபியின் மீது பிரியம் கொள்வதற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை மீறி பிரியம் கொண்டு விடவும் கூடாது, வரையறை இருக்கிறது. அல்லாஹ்வை பிரியம் கொள்ளும் அளவிற்கு நபியினுடைய பிரியம் போய்விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பிரியம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹுக்காக நான் எதையும் செய்வேன் என்று போக வேண்டும். அல்லாஹ்வை முழுமையாக எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பேன், அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட மாட்டேன், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வேங்கிற அளவுக்கு போகணும். ஆனா நபியினுடைய பிரியம் அவர்களுக்கு வழிபட்டு நடப்பது வரை இருக்க வேண்டும். அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதோடு முடிந்துவிட வேண்டும். அதற்கு மேல் இபாதத்துடைய அளவிற்கு போவது என்பது, அவர்களை அன்பு கொள்வேன் என்ற பெயர்ல அல்லாஹ்வுக்கு செய்யற மாதிரி செயல்களை நபிக்கு செய்வது, இது வரம்பு மீறிய பிரியமாகும். அல்லாஹ்வுக்கென்றே குறிப்பான ஒரு செயலை நபிக்காக செய்வது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்கள் என்ன செஞ்சாங்க, வரம்பு மீறி பிரியம் கொண்டார். அதனால என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்திட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சாங்க, முக்கடவுள் கொள்கையை கொண்டு வந்துட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் எல்லாத்தையும் கடவுள் அல்லாஹ்வோடு இணைச்சிட்டாங்க.
அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அசல்ல அவங்க ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வுடைய சொல்ல புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிறது அல்ல. அல்லாஹ்வுடைய சொல்லை மீறி நம்ம செயல்படணும் என்ற எண்ணத்தில் அவங்க செய்யல. மாறாக எந்த அளவுக்கு பிரியப்பட வேண்டுமோ அதை விட அதிகமாக அதை என்ன செஞ்சாங்க, பிரியத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது, எல்லை தாண்டி பிரியம் கொண்டு விட்டாங்க, அளவு கடந்த பிரியம் கொண்டுட்டாங்க. அந்த பிரியம் என்ன ஆயிடுச்சு, ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுருச்சு. கண்ணியத்திற்குரியவர்கள், அப்ப ஷிர்க்குக்கு அடிப்படை காரணம் என்ன, வரம்பு மீறி பிரியம் கொள்வதுதான் ஷிர்க்கினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, கடைசியில அல்லாஹோடு போய் அதையும் சேர்த்து இணைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அது மேல பிரிய வச்சுட்டாங்க. அல்லாஹுக்கான உள்ள ஹக்காக இருக்கக்கூடிய இபாதத் அவைகளுக்கு செஞ்சாங்க, நேர்த்தி செஞ்சாங்க என்றெல்லாம் நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த பிரியத்தின் காரணமாக தான் ஷிர்க் செஞ்சாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா மூமின்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது எல்லார் மீதும் யாரெல்லாம் பிரியம் கொள்ள தகுதியானவர்களோ அவர்கள் மீதும் பிரியம் வைப்பார்கள். ஆனால் வல்லதீன ஆமனும் அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை ரொம்ப கடுமையாக பிரியம் கொள்வார். மற்றவைகளை விட எல்லாவற்றையும் விட யாரை பிரியம் கொள்வார்கள், அல்லாஹ்வை கடுமையாக பிரியம் கொள்வார்கள். அஷத்து ஹுப்பன் லில்லாஹ்னு சொல்றாங்க. அஷத்து அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு கடுமையாக, மிக மிக கடுமையாக அர்த்தம். மிக கடுமையாக அரபியில் அந்த வார்த்தைக்கு ஷதீத், அல்லாஹ் வேதனை செய்வது கடுமையானவன் கடைசியில் சொல்றான். ஷதீதுல் அதாப், வேதனை செய்வது கடுமையானவன். இது ஷதீதுங்கிறதை விட அதை விட மிகைப்படுத்திய வார்த்தை தான் அரபியில அஷத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அஷத்து சொன்னா ரொம்ப கடுமையானவன். அப்ப ரொம்ப கடுமையாக பிரியம் கொள்வார்கள் அல்லாஹ்வின் மீது. அப்ப அந்த பிரியம் தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது கடுமையான பிரியம் இருக்க வேண்டும், மற்றவர்கள் மீது பிரியம் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். பிரியம் கொள்ள வேண்டியதற்கு ஒரு எல்லை இருக்குது. அல்லாஹ் மீது பிரியம் கொள்வதற்கு எல்லை கிடையாது. அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு மட்டும்தான் எல்லை இல்லை. மற்ற படைப்புகள் மீது பிரியம் கொள்வதற்கு எல்லை இருக்கிறது. பெற்றோர்கள் மீது இயற்கையாக அல்லாஹ் பிரியம் கொள்வதற்கு வச்சிருக்கிறான், பிரியத்தை வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப பிரியம் வச்சிருக்கிறான். அப்போ பெற்றோர்கள் மீது நமக்கு பிரியம் ஏற்படுகிறது, பிள்ளைகள் மீது அன்பு ஏற்படுகிறது. இப்போ ஒவ்வொரு பிரியத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஒவ்வொரு பிரியத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. மனைவியின் மீது பிரியம் இருக்க வேண்டும். அந்த பிரியம் இயற்கையாக வரும், மனதில் எல்லாம் போடுறாங்க. ஆனால் அந்த பிரியம் எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லையை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லடியார்கள், இறைநேசர்கள் எல்லாரையும் பிரியம் கொள்ளணும். நபிமார்களை பிரியம் கொள்ளணும். எல்லாத்தையும் விட உயர்வாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எல்லாரை விட அதிகமாக பிரியம் கொள்ளணும். படைப்புகளிலே எல்லாத்தையும் விட அதிகமாக பிரியம் கொள்ளணும். ஆனால் அந்த நபியினுடைய பிரியத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதை விட கடுமையான பிரியம் யார் மீது இருக்கணும், அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அப்ப மூமின்கள் அல்லாஹ்வை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி நேசிப்பவர்கள் ஷிர்க் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வை ரொம்ப அதிகமாக கடுமையாக நேசிக்கிறவங்க ஷிர்க் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பிரியத்தை போல மற்றவர்களையும் பிரியப்பட, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு இணையாக பிரியம் கொண்டாங்கன்னா ஷிர்க்குக்கு போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய பிரியத்தை உயர்வாக வைத்து மற்றவருடைய பிரியத்தை அதற்கு கீழே வச்சாங்கன்னு சொன்னா அவங்க ஷிர்க் செய்ய மாட்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தான் சொல்றான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது கடுமையாக பிரியம் கொள்வார்கள் மூமின்கள். இப்ப அந்த பிரியம் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த கடுமையான பிரியம் சொல்றாங்கல்ல, அந்த பிரியம் நம்மிடத்தில் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே எந்த தயக்கமோ தடங்களோ எதுவும் நமக்கு ஏற்படாது. எப்படிப்பட்ட தடை வந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றுவதிலே நாம் என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ எப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தியை ஆளுமையை கொண்டு வந்து காட்டினாலும் அல்லாஹ்வின் முகப்பத்தை விட்டும் திரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட மூமின்கள். அதே போல எப்படிப்பட்ட ஒரு முகப்பத்திற்கு தகுதியானவர்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அல்லாஹ்வுடைய பிரியத்தை விட்டு பின்வாங்க மாட்டார். அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய மஸ்னவி அந்த கிதாபில் அழகா உதாரணங்கள், லைலா மஜ்னூனுடைய உதாரணங்களை சொல்லி காட்டுவாங்க. அதாவது எப்படி லைலாவின் மீது மஜ்னூன் பிரியம் கொண்டானோ, மஜ்னூன் எப்படி பிரியம் கொண்டிருந்தான்னு சொன்னா, உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய பேரழகியை கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் நிறுத்தினாலும், எவ்வளவு பெரிய பேரழகியை கொண்டு வந்திருந்த லைலா கருப்பு தான், அப்படி ஒன்றும் பெரிய அழகு கிடையாது. ஆனால் மஜ்னூனுக்கு மஜ்னூனுடைய கண்களிலே அவள் அழகாக தெரிந்தால்
அவனுக்கு அவன் மீது பிரியம், அவருக்கு அந்த மஜ்னூனுக்கு லைலாவின் மீது பிரியம் ஏற்பட்டு விட்டது. இப்போ உலகத்தினுடைய எந்த பேரழகையை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதன் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு பிரியம் கொண்டு அந்த பேரழகின் பக்கம் என்ன செய்ய மாட்டாரு, ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். என்னுடைய லைலா மட்டும்தான் என்னுடைய கண்களுக்கு தெரியும், அழகாக தெரிகிறார் என்று சொன்னார். அங்க உள்ள மன்னர் சொன்னாராம், கூப்பிட்டு அரசர் கூப்பிட்டு சொன்னாராம், ஏன்பா ஒரு கருப்பியை போய் இப்படிப்பட்டு பிரியப்பட்டு இதில் போய் மஜ்னூன் பைத்தியமாகி தெரியுய, அதுக்கு ஒரு நல்ல அழகியை பார்த்து நீ அன்பு கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, இதை போய் இருக்கிறேன்னு சொன்னாராம். அப்பா அவர் சொன்னாராம், மஜ்னூன் சொன்னாராம், இல்லை நீங்க அந்த லைலாவை உங்களுடைய கண்கள் கொண்டு போய் பார்க்க கூடாது, இந்த மஜ்னூனுடைய கண்ணை கொண்டு பார்த்தா தான் அவளுடைய அழகு தெரியும் சொன்னார். மஜ்னூனுடைய கண்ணை கொண்டு பாருங்க, அப்பதான் அவள் அழகு எப்படின்னு தெரியும் சொன்னார். அப்ப அந்த அளவிற்கு அவள் உலகத்திலேயே பேரழகியாக அவருக்கு காட்சி அளித்திருக்கிறார். அதனால அவள் மீது அன்பு அப்படி ஏற்பட்டிருக்கு. இப்ப வேற யாரையும் பிரியம் கொள்ள மாட்டார். நீங்க எவ்வளவு பெரிய பேரழகியை கொண்டு வந்தாலும் லைலாவுடைய பிரியத்தை விட்டு தடுக்காது. இது மாதிரி அல்லாஹ்வுடைய பிரியத்தை விட்டு நீங்க எதை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அல்லாஹ்வுடைய பிரியத்தை விட்டு யாரு மோமீன்களுடைய உள்ளத்தை மாற்ற முடியாது, எதை கொண்டும் மாற்ற முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அற்புதங்களை காட்டி, பெரிய பெரிய அற்புதங்களை காட்டி, உலகத்துல மிகப்பெரிய விரும்பியதெல்லாம் நாம நினைக்கிறதையெல்லாம் ஒருத்தர் செய்து காட்டுறார், நாம நினைச்சதெல்லாம் பெற்றுக் கொடுத்தார். எப்படி எல்லாம் சைத்தானுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான்ல, என்ன வேணாலும் செஞ்சு காட்டுவான் நமக்கு முன்னால. அத மாதிரி செய்து காட்டி நம்ம கண்களுக்கு முன்னால் செய்து காட்டினாலும் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அவருக்கு எல்லா அளவு கூட குறை ஏற்படாது, அல்லாஹ்வுடைய பிரியத்தில் குறை ஏற்படாது. இதுவெல்லாம் ஏமாற்று வேலைன்னு அவர் சொல்லுவார். எவ்வளவு அற்புதங்களை செஞ்சு காட்டினாலும் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை விட்டு திசை திருப்புவதற்காக எந்த அற்புதங்களை செஞ்சு காட்டினாலும் ஒரு மூமின் என்ன செய்வார், இதை நம்ப மாட்டார். அல்லாஹ்வுடைய முகப்பத்தில் அவருடைய உள்ளத்துல குறை ஏற்படாது. கண்ணியத்திற்குரியவர் எவ்வளவு பெரிய சக்தியை கொண்டு வந்து மிரட்டினாலும் ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டார், அல்லாஹ்வை விட்டு பின்வாங்க மாட்டார், அல்லாஹ்வுடைய பிரியத்தை விடவே மாட்டார். சஹாபாக்கள் அதற்கு உதாரணம். சஹாபாக்கள் அதற்கு உதாரணம். எவ்வளவு மிரட்டி பார்த்தாங்க, உருட்டி பார்த்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடியவர்கள் தான். என்ன கொடுமை, என்ன எவ்வளவு வேதனை கொடுத்து பார்த்தார்கள். நாம இன்னைக்கு தாங்குவோமா? அப்படிப்பட்ட வேதனைகளை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்வோம் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருக்குதா? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த நம்ம பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுடு மணலிலே கிடத்தாட்டப்பட்டார்கள், கரடுமுரடான கற்களிலே போட்டு வெறும் வெற்று உடலிலே அப்படியே எடுத்து செல்லப்பட்டார்கள். அப்பவும் அவங்க உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வை எடுக்க முடியவில்லை. நாவிலிருந்து வந்த வார்த்தைன்னா அஹது அஹது, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு பிரியம் உள்ளத்துல வந்துருச்சு, அல்லாஹ் மேல பிரியம் வந்துருச்சு. எதற்கும் அல்லாஹ்வை இழக்க மாட்டோம் அப்படின்னு வந்துட்டாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சஹாபாக்களை தான் சொல்லி காட்டினான். அந்த மூமின்கள் தான் அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ் மீது மிக கடுமையாக பிரியம் கொண்டிருந்தார்கள் என்று சொல்றான். அந்த பிரியம் நம்மிடத்தில் வர வேண்டும். அது மாதிரி பிரியம் வரணும். அந்த பிரியம் வர்றதுக்கு என்னங்க செய்யணும்? பிரியம் வரணும். எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய பிரியம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். நாவினுடைய திக்ர் நம்ம உள்ளத்துல போய் என்ன செய்யும்? அல்லாஹ்வை பதிய வைக்கும், அல்லாஹ்வுடைய பிரியத்தை பதிய வைக்கும். அது நாம திக்ர் செய்யறதை விட ஒரு நல்லோர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அவங்க சொல்லக்கூடிய வழிமுறையில் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ர். இன்னைக்கு சில பேர் வழிமார்களுடைய பேரை திக்ர் செய்ய சொல்லிடுறாங்க. அப்படி திக்ர் செய்ய ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கூட திக்ர் செய்யறதுக்கு அனுமதி இல்லை மார்க்கத்தில். ரசூலுல்லாஹ்வுடைய மீது ஸலவாத் சொல்வதற்கு தான் அனுமதி இருக்குது மார்க்கத்துல. நபி மீது என்ன சொல்லணும்? ஸலவாத் சொல்ல வேண்டும். திக்ர் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் செய்யும். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் அழைக்கணும். அழைப்பது யாரை மட்டும்தான் அழைக்கணும்? அல்லாஹ் ஒருவனை மீது மட்டும்தான் அழைக்கணும். அப்ப அந்த திக்ர் செய்யணும். திக்ர் எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறோமோ அந்த அளவிற்கு உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பிரியம் ஏற்படும், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை ஏற்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கும் அவர் அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவத்தை, மஜ்னூனுடைய சம்பவத்தை எழுதுறார். கடற்கரை மணல்ல லைலா லைலான்னு எழுதிக்கிட்டு இருந்தார். மஜ்னூன் மணல்ல போய் எழுதிக்கிட்டு இருந்தார். மணல்ல லேசா காத்தடிச்சா அழிஞ்சு போயிடும். அப்ப அந்த வழியா போனவர் சொன்னாராம், என்னப்பா போய் எழுதுற, அவன் பைத்தியக்காரங்கிறத உறுதிப்படுத்துறிய நீ? கடல் மணல், அந்த கடற்கரை மணல்ல போய் இது எழுதுனேடா, காத்தடிச்சா அழிஞ்சு போயிடும், அதை போய் எழுதுற? இதெல்லாம் 2வது லைலா பார்க்கவா போறா? நீ கடற்கரை மணல்ல எழுதுறத
லைலா வந்து பார்க்க போறாளா அப்படின்னு கேட்டார். அப்பா அவர் சொன்னாராம், நான் லைலா பார்ப்பதற்காகவோ அல்லது அதை அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காகவோ நான் எழுதல, நான் எழுத எழுத என்னுடைய உள்ளத்தில் லைலாவுடைய பிரியம் அதிகரிக்கிறது சொன்னார். நான் லைலா லைலான்னு எழுத எழுத நான் இங்க எழுதும் போது என்னுடைய கல்வில என்ன செய்யுது, லைலாவுடைய பிரியம் அதிகரிக்கிறது, எனக்கு இன்பம் கூடுகிறது, அந்த இன்பத்திற்காக நான் எழுதுகிறேன்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் நாம் அல்லாஹ் 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 நாவுல சொல்ல சொல்ல, அந்த எண்ணத்துல சொல்ல சொல்ல நம்ம உள்ளத்துல என்ன ஆகும், அல்லாஹ்வுடைய பிரியம் அதிகமாகும், அல்லாஹ்வின் மீது உள்ள இன்பம், அல்லாஹ்வை சொல்றதில் உள்ள இன்பம் அதிகரிக்கும். அல்லாஹ்வின் மீது அன்பு அதிகரிக்கிறதுக்கு என்ன தேவை, திக்ர் தேவை. குறைந்தபட்சமாக நமக்கு பெரியார்கள், எல்லா பெரியார்கள் சொல்லக்கூடிய காலை மாலையில 3ஆம் கலிமா ஒரு 100 தடவை ஓதுங்க. ஹதீஸ்ல வந்தது. 3ஆம் கலிமாவாவது உட்கார்ந்து ஓதுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இந்த 4 தஸ்பீஹ் இருக்குது. இத ஹதீஸ்ல தெளிவாக இதற்குரிய சிறப்புகள் நிறைய வந்திருக்கு. வளமையா நம்ம ஓதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பிரியம் கூடும். எந்த இடத்துல மன ஓர்மையோடு உட்கார்ந்து, மன ஓர்மைங்கிறது சில மேங்கல்ல இருக்காது, நம்ம ஓதும் போது வேற பக்கம் சிந்தனை போகும். ஆனால் அந்த நாவுடைய திக்ர் வீணா போகாது. நம்முடைய சிந்தனை எங்க போனாலும் நாவினுடைய திக்ர் என்ன ஆகாது, அதனுடைய பலன் வீணாக போகாது. அதனால என்ன செய்யணும் சொன்னா, குறைஞ்சபட்சம் காலை மாலையிலாவது நம்ம என்ன செய்யணும், 100 தடவை குறைஞ்சபட்சமாக இது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் அதிகமாக என்ன செய்யணும், தினசரி ஓதுறதுக்கு முயற்சி. சுபுவுக்கு பின்னாடி, அசர் அல்லது மக்ரிபுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வை திக்ர் செய்ய வைப்பார். நலியத்திற்குரியவர். அப்ப அல்லாஹ்வுடைய பிரியம் அதிகரிப்பதற்கு தேவை என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திக்ர் தேவை. அதே மாதிரி இந்த அளவிற்கு அப்போ அல்லாஹ் அந்த மஜ்னூனுக்கு பிரியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த அளவுக்கு வரணும் பிரியம். அல்லாஹ் தஆலா மீது அந்த அளவுக்கு அந்த பிரியம் வந்தாலே போதும். மஜ்னூனுக்கு லைலாவின் மீது இருந்த அளவுக்கு பிரியமாவது நமக்கு அல்லாஹ் மீது வந்து விட்டாலே நம்முடைய ஈடேற்றத்திற்கு வெற்றிக்கு காரணமாகிடும். அவர் அரபி கவிதையில சொல்லி காட்டுறாரு, அரபிக் எழுதியிருக்கிறாங்க கவிதையில, அமுர்ரு அல தியாரி தியார லைலா முகப்பிலுதல் ஜிதாரி வதல் ஜிதாரா. லைலா மஜ்னூன் சொல்வாரா, நான் வீடுகளை, லைலா இருக்கக்கூடிய, லைலா வசிக்கக்கூடிய அந்த தெருவினுடைய வீடுகளை எல்லாம் கடந்து செல்கிறேன், மேலும் அந்த லைலாவுடைய வீட்டு சுவற்றையும் முத்தமிடுகிறேன். எதை முத்தமிடுறாரு, லைலாவுடைய வீட்டு சுவர்களை முத்தமிடுகிறேன். சொல்லிட்டு சொல்றார், வமா ஹுப்பு தியாரி ஷஹஃப்ன கல்வி, அந்த வீடுகள் என்னுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளவில்லை. நான் சுவத்தை முத்தமிடுறேன்னு அந்த வீட்டின் மீது எனக்கு பிரிய ஏற்பட்டுருச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த வீடுகள் எனக்கு என்னுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளவில்லை, என்னுடைய உள்ளத்தை கவரல. வலாக்கின் ஹுப்பு மன் சக்கன தியாரா, அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடியவர்களுடைய பிரியம் என்னுடைய உள்ளத்தை ஈர்த்து விட்டது. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான்ல, அதற்காக அவ வசிக்கக்கூடிய வீட்டு சுவற்றை முத்தமிடுகிறேன்னு சொன்னார். அப்ப அல்லாஹ்வின் மீது நமக்கு பிரியம் வந்து விட்டால், அல்லாஹ்வோடு தொடர்புடைய எதை பார்த்தாலும் நமக்கு பிரியம் வந்துவிடும். நல்லடியார்களை பார்த்தா பிரியம் வரும், பள்ளிவாசலை பார்த்தா அன்பு ஏற்படும், குர்ஆனை பார்த்தா அன்பு ஏற்படும், ஹதீஸ் கிதாபை பார்த்தா அன்பு ஏற்படும், அதுல பிரியம் ஏற்படும். அல்லாஹ்வோட தொடர்புள்ள அனைத்தின் மீது என்ன செய்யும், பிரியம் ஏற்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு பிரியம் அல்லாஹ் மீது வர வேண்டும். அப்ப 2வது நபி அவங்க ஒரு துவா கற்று தந்திருக்கிறாங்க. நான் அடிக்கடி கூட ஓதுவேன் தொழுகையில, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், ஹுப்பக, உன்னுடைய பிரியத்தை கேட்கிறேன். முதல்ல உன்னுடைய பிரியத்தை கேட்கிறேன். இன்னொன்னு அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, வ ஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை யாரெல்லாம் பிரியப்படுகிறார்களோ அவர்களுடைய பிரியத்தையும் கேட்கிறேன். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, நல்லடியார்கள், அவர்கள் மீது உள்ள பிரியத்தையும் கேட்டு, அவர்களை பிரியம் கொள்வது அல்லாஹ்வுடைய பிரியம் நம்முடைய உள்ளத்தில் வருவதற்கு காரணமாக இருக்கும். இறை நேசர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, நல்லடியார்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய பிரியம் நம்முடைய உள்ளத்தில் வருவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை நபி அவங்க இங்க சுட்டி காட்டிட்டாங்க. சில பேர் சொல்றாங்க, நான் டைரக்டா அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், எங்களுக்கு யாரும் இடையில தேவையில்லை, நாங்க டைரக்ட் அல்லாஹ், நாங்க அல்லாஹ் அப்படியே பிடிச்சிருவோம். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நேசர்களை பிரியம் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நேசர்கள்ட்ட எதற்காக சொன்னா, அவங்க தான் நம்மளை சேர்த்து வைப்பாங்கிறது அல்ல, அவங்க நமக்கு வழிகாட்டி விடுவாங்க. இப்படி போப்பா, இப்படி போனா அல்லாஹ்வை என்ன செய்யலாம், அடையலாம். அதுக்காக வேண்டி தான் அவங்கள பிரியப்படுறது. ஒருத்தர் மீது பிரியம் எதுக்காக வேண்டி கொள்றோம், அவங்க மேல அவங்கள பிடிச்சா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த வழி தெரியும், அல்லாஹ்வை அடையக்கூடிய வழி
தெரிஞ்சவங்க அவங்க. ஏன்டா ஏற்கனவே அல்லாஹ் அடைந்தவர்கள், அப்ப அவங்க வழியை தெரிந்து வைத்தவர்கள். அவர்களை பிரியம் கொண்டுட்டா அவங்க மேல உள்ள முகப்பத்தில் அவங்க என்ன செய்வாங்க, நமக்கும் வழியை காட்டி விட்டுருவாங்க. இந்த வழியில போனா நீ என்ன செய்யலாம், அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லி தருவாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவருடைய நேசத்தையும் அல்லாஹ் உன்னை நேசிப்பவருடைய பிரியத்தையும் எனக்குத்தா. அது மட்டுமல்ல, மூணாவது சொன்னாங்க வஹுப்ப அமலின் யுபல்லிகுனி அல்லது யுகர்ரிபுனி. 2 வார்த்தை இருக்குது. உன்னை நெருக்கமாக்கி வைக்க, உன் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமலுடைய பிரியத்தையும் எனக்குத்தான். யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக்க, உனக்கு உன்னை மேல உள்ள பிரியத்தை, உன் பக்கம் என்னை எது நெருக்கமாக்கி வைக்குமோ அப்படிப்பட்ட அமல்கள் மீது பிரியத்தை தான். தொழுக அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கிடு, அந்த தொழுகையின் மீது பிரியத்தை கொடு. பிரியம் வந்து தொழுதுன்னு சொல்லுவீங்க, அந்த தொழுகையில் உள்ள இன்பமே இன்பம். அது நமக்குலாம் கிடைக்கல, இதுவரை கிடைக்கல. நபி அவங்க சொன்னாங்க, குர்ரத்து ஐனி ஃபீ ஸலாத், தொழுகையில் என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. பெரியார்கள் எத்தனை பேர் நின்று தொழுதாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கபூர்ல போனா கூட உனக்கு தொழுகை வேணுமா, கபூருடைய இன்பம் வேணுமாட்டா, எனக்கு தொழுகை வேணும்னு சேர்க்கணும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த தொழுகையில் இன்பத்தை கண்டுட்டாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும் சொன்னா, உன்னுடைய பிரியத்தின் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல் மீதும் பிரியத்தை கொடல்லா அப்படின்னு இந்த துவாவை கேளுங்கன்னு நபி அவங்க கற்று தந்திருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நாம் என்ன செய்ய சொன்னா, அல்லாஹ் மீது பிரியம், கடுமையான பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானாக. அந்த பிரியத்திற்கு வழியாக இருக்கக்கூடிய ரெண்டு சொன்னோம். ஒன்று திக்ர், அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்கிறது. 2வது இந்த துவாவை ஓதுறது, மனப்பாடமாக்கி ஓதணும். எத்தனையோ விஷயங்களை நம்ம மனசுல பதிய வச்சிருக்கோம். துனியாவுடைய எத்தனை விஷயங்கள் நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஒரு துவாவை மனப்பாடமாக்குறதுக்கு நமக்கு சிரமமா தெரியுது. சைத்தான் விட மாட்டான், சீக்கிரமா கஷ்டமா காட்டுவான். இதெல்லாம் ஒன்னாலும் முடியுமாப்பா, வயசாகிடுச்சு, நீ என்னத்த போய் பாடமாக்க போற, ஏதோ தெரிஞ்சது செஞ்சுட்டு போ, இது சொல்லிட்டு இருக்க, ஏமாத்திட்டு இருக்க. சைத்தான்ல உனக்கு தெரிஞ்சது செஞ்சுட்டு போப்பா, வயசாகிடுச்சு, இனிமே போய் என்ன செய்ய போற. சைத்தான் இப்படியே சொல்லி நம்மளை ஏமாத்தி கபருக்கு போறவரை இப்படியே சொல்லி தள்ளி விட்டுருவான். அதனால முயற்சி பண்ணணும், நம்ம என்ற முயற்சிகளை செய்யணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த முறையில் நாம் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக நம் அனைவரை ஆக்கி வைப்பானாக. அடுத்து இருக்கக்கூடிய இந்த வசனத்துடைய அடுத்த தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்த்துக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொன்னோமோ கேட்டோமோ அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.